என்ன எனக்கு நீ பூச்சாண்டியா காட்டுற? அண்ணனிடம் சொல்லி என்னை அடக்கி வைக்கலாம் என்று பார்க்கிறாயா? அது மட்டும் முன்னால் முடியாது. வரும்போது வீட்டுக்கு அண்ணன் கரெக்ட், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன சிரித்தா என்று பார்க்கிறாயா? தியாகம் என்ற போர்வையிலே பாராட்டக்கூடாது என்று சொன்னவரே உன் அண்ணன் மதன் தான். உன் அண்ணன் மதனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய அண்ணன் மதனுடைய வாழ்க்கையே எனது கையில் தான் இருக்கு. என்னை அவனால் மிஞ்சவும் முடியாது, அவனால் என்னை கெஞ்சவும் முடியாது. அமுதா, நான் சுருக்கமாக சொன்னால் நாங்கள் எல்லோரும் சூழ்நிலை கைதிகள். ஆனால் உன் அண்ணனோ கேள்விக்குறி. அதற்கு நீ முற்றுப்புள்ளி வைப்பதாக இருந்தால் உனக்கு தாடி கயிறா அல்ல உன் அண்ணனுக்கு தூக்கு கயிறா? நீயே முடிவு. குட் பாய். நான் வரட்டேன். கல்லுக்கு போயிட்டு போயிடும். அந்த விளக்குல நம்ம பொடியறவன் கல்லு கதிரியோட வந்துருக்கீங்க. கல்லுக்கு வழி இல்ல. கல்லுக்கு வழி இல்லாட்டி கதிரி அடிக்கிறதா? நானும் வந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தேன். இதே மாறி மாறியாடு போங்க பேர்ல. நவீனத்தை போடுமே. எங்களுக்கு தொழில்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்குது. புரோக்கர் வேலை அளிக்க போவதில்லை. இப்ப எங்க காசுகள் எல்லாம் வந்தாரு போகுது லீசிங் இதுல இப்ப காசு பிளக்கம் இல்லை இல்லாம இருக்கு. அப்ப அதுல எங்களுக்கு கஷ்டம் கல்யாணங்கள் செய்யறாங்க. அது சரி வந்தாங்க. இப்ப நல்ல பாட்டு எல்லாம் வந்துருக்கு. மணிப்பாட்டு கொஞ்சம் ஒரு 4-5 வசனம் தெரியும். அதுக்கு மேல தெரியாதான் பிரச்சனை. அப்ப நிற்பாடு இப்ப என்னென்னால் காசு பணம் துட்டு மல்லி மல்லி. காசு பணம் துட்டு மல்லி மல்லி. எப்படி காட்டு இன்னும் மட்டும் இருக்குது. துண்ட காண துணிய காண தூக்கத்தில் மலிய காண. டிஜிட்டல் முறையில அவங்க செய்யறாங்க. இப்ப டிஜிட்டல் முறையில இந்த மணிப்பாட்டு என்ன குடும்பம் நம்முடைய வியாபாரம் வந்தா குடும்பம் என்ன அவங்க அதவில்தான் கேட்பாங்க. நம்ம தொழில்கள் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப இனி களவுக்கு வெளிக்கிடலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியது. ஏன்னா கையில காசு இல்லை. அங்க முன்னே மாட்டுவாங்க. ஒரு பொய்யாவது சொல் கண்டு உன் காதல் நான் அப்பா வெளியே போயிட்டேன். எப்ப உள்ள வருவார் என்று நான் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா?
அவர் வெளியே போயிட்டு தெரிஞ்சுதான் வந்துருக்கு. ஒரு அழகான பெண் பிள்ளை இருக்கின்ற வீட்டுக்கு ஒரு அழகான ஆண்பர்கள் வருவது எதற்காக புரிவிக்க மாட்டேன். நீங்கள் வரம்பு மீறி பேசுகிறீர்கள். ஆமா, நீ அன்று வரம்பு மீறி நடந்த, அதனாலதான் நான் வரம்பு மீறி பேசுகிறேன். என்ன அப்படி பார்க்கிறேன்? எதையுமே இந்த மதம் குலமாக மறக்கிறாங்க. அன்று பாடசாலையில் படிக்கும் போது நாம் பையன்களோடு சேர்ந்து உள்ள கலாட்டா பண்ணி ஐ லவ் யூ சொன்னேன். ஆட்களுக்கு முன்னால் என்னை அன்றைய கை நீட்டி அடித்து விட்டேன். அப்பவே அந்த படி வாங்கி இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு அற்பு ஆகும். அடிக்கிற கைதான் அடைக்கும் என்று என்ன சொல் உண்மையில அன்பை வளர்த்துக்க, பாசத்தை வளர்த்துக்க. இப்போ உன் அன்புக்காக அதனாலதான் இந்த குறுக்கு வழியாந்தா நீங்க குறுக்கு வழி மட்டுமல்ல நேர்வழியில கூட உங்களால் இந்த அன்பை வாங்க முடியாது. தயவு செய்து இங்கிருந்து போக போகிறீர்களா? போகத்தான் போகிறேன். உன்னோட காதல் என்ற உரிமையோடு உனக்கு கணவனாக போகிறேன் என்ற திருப்தியோடு மயிலே மயிலே என்றால் மயில் இறகு போடாதப்பா, நாம தான் குடுக்கி எடுக்கணும். இங்கிட்டு போய்விடுங்கள். அப்பாவும் வெளியே சென்று விட்டார். அப்பா அப்பாவுக்கு நீரை போட்டு கொடுத்து மரியாதைக்காக உங்களை விட்டு வைக்கிறேன். அதை கெடுத்து விடாதீர்கள். ஆமா, மரியாதை வச்சிருக்கிறது என் மனம் முடிக்க கூடாது. என்னோட பஞ்சத்திலே அமர்ந்திருக்க கூடாது. மனதுக்கு பிடித்த வைத்தான் மனவளனை ஏற்றுக்கொள்ள முடியும். அதையே நீங்கள் புரிந்து கொள்ள மறக்கிறீர்கள். என்னுடைய மனதுக்கு பிடித்தவன் நீதானே வருகிறான். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உன்னோட திருப்பம் தெரியாமல் நான் உன்னை காதல் அது என்னோட தப்பு தான். அதற்காக என்ன நீ பழி வாங்கி விடாது. அது உங்களுடைய தவறு, என் தவறு இல்லை. தப்பு செய்து நீங்கள் தண்டனை அனுபவித்தால் ஆகவில்லை. என்னில் எதுவுமே இல்லை. தப்பு செய்தவங்க தண்டனை அனுபவிக்கத்தான் காதலுக்காக உன்னை காதலுக்காக தண்டனை அனுபவித்தால் உன்னை கற்பழித்து தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. விடுகளின் உண்மையை கெட்டி பார்த்துட்டேன். நீ கேட்கிறதா கொஞ்சம் வேண்டியதாடு தயவு செய்து இங்கிட்டு போய்விடுங்க. என் செய்தியை விடுங்க. என்ன சிரிக்கிறீர்கள்? என்ன சிரிக்கிறான் என்று யோசிக்கிறாயா? நீ கட்டி இருக்கிறதோ என்னோட புடவை. என் புடவையை உன் உடம்புல அங்க அங்கமா கொடுக்குறப்போ நான் தொடுகிறது என்ன தப்பு? இது உங்கள்கிட்ட இல்லையா? நீங்க கொடுத்துதான் என்ன ஏதோ எல்லாம் உணர்வீர்கள். உங்க அப்பா சொல்லலையா? பார்த்தாக பஞ்சிராம், உங்க அப்பா கூட நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டி இருக்கிறார். அப்புறம் என்ன கல்யாணத்தை மாற்றிக்க வேண்டியதானே? நம்ம காதலுக்கு என்ன
உங்கள் ஒருங்கிணைக்காதன் அப்பா மட்டுமல்ல பச்சைப்பொடி காட்டலாம், ஆனால் பின்னால் அது முடியாது. என்னுடைய முடிவு என்னைக்கு மாறாது. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் மனைவி. அது உங்களுடைய முட்டாள்கள். மதன், இங்கிருந்து வெளியே போய்விடுங்கள். இல்லை மகிழா, என்னோட முடிவும் முடிந்த முடிவுதான். அதை மாற்றிக்கவும் இதை மாற்றிக்கவும் யாராலும் முடியாது. பக்குவமாக என் பக்கமா வழியரை திண்ணத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஐயோ, என்னை விடுங்கள், விடுங்கள். எனக்கு தொந்தரவு செய்யாது. சும்மா போத நான் இந்த முட்டாளன். உன்னை என் மனைவியாக்காமல் நான் இந்த இடத்தை விட்டு போக போறதே. மதன், நான் உங்களுடன் பேசி பிரயோசனமே அல்ல. இனி இந்த விளக்கான் தூள்தான் உங்களுக்கு பதில் சொல்லு. என்ன இதற்கெல்லாம் இந்த மதம் பயந்தவன் அல்ல. காப்பாற்றிக் கொள்ள எனக்கு 1000 கழிக்கிறது. நீங்கள் முதலில் இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். இல்லை, நீங்கள் போகப் போகிறீர்களா இல்லையா? ஏதாவது புதுமை செய்யலாம் என்று யோசிச்சுள்ளாயா? அது என்கிட்ட நடக்காது. ஐயோ, விடுங்கள். சேலையை விடுங்கள். யாரும் கூப்பிடுறாங்க போல. என்ன காட்டிக்கிட்ட நிலத்தை பூரணி உன்னோட மாடுங்க எப்படி என்று பார்க்கிறாயா? தட்ட கொத்தானை கட்டி விட்டு விசிலடிச்சுக்கிட்டே போவி. உன்னோட மானந்தான் காத்துல பறக்கு. என்ன செய்யறது? நீயே முடிவெடுக்கப்பட்டு போமா போமா. மதன், என்ன செய்யற? வந்து இந்த மினி பஸ் கணக்கு வழக்கு எழுதணும். அதான் கொஞ்ச நேரத்தை தொப்பியை பிடிச்சிட்டு வந்தேன். ஓ, அப்படியா? வந்துடா புடவை வாங்கிக்க முடியாது, வச்சு விடாது, போட்டு விடாது. அடுத்த நாடத்துக்கு தேவைப்படலாம். நன்றி செய்கிறேன். சரி, அப்போ நான் போட்டு வாரம். சரி, மதன், வாரம் போவா பேசிக்கிட்டு. அதுவும் சரிதான். பாய் பாய். என்னை மன்னித்து விடலாம். குடிக்கிறவங்க கண்டாலே உனக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் குடித்து விட்டு வந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னால முடியலடா, முடியல. இந்த வேதனையை தாங்க முடியல. என்ன சொல்லுங்க? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி உளறுங்க? உளறலடா, உளறல. உள்ளதை சொல்றது, உள்ளதை சொல்றது. எப்படி உனக்கு எடுத்துக் கூறுவதென்று முடியல. எப்படி எடுத்துக் கூறுவதென்று முடியாமல் தவிக்கிறனடா, தவிக்கிறேன். என்னடா சொல்றது தியாகு? என்ன விஷயம் சொல்லுடா. கவி, நான் சொல்லும் அந்த செய்தி கேட்டு நீ வேதனையில் வென்று விடாதே. ஆகாயத்தில் கோட்டை கட்டி ஆனந்தமாய் வாழணும் என்று உன் கற்பனைகள் யாவும் சுக்குநூறாக வெடித்து எந்த போய்விடுமோ என்று என்ன அத்தியாக புது போட்டு பேசுகிறாய்?
போய் நிற்பவன் நான் அல்லவா? உனக்கு என்ன இதில் குழப்பம்? சொல்லணும் என்று ஓடி வந்தேன். ஆனால் ஒளி தெரியாமல் இன்று தவித்துக் கொண்டு இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் செல்வம். குழப்பத்திற்கு காரணம் தான் என்னடா? சொல்லுத்தியா சொல்லு. வேதனையில் துன்பங்களில் துவண்ட போதும் வேதனையில் துவண்டு போகாதடா. நீ சொல்லும் கதையை கேட்டானா நான் கொண்டு போக சொல்லுடா சொல்லு. நீ யாரை உயிர் நண்பர்கள் என்று நம்பினாயோ அவனே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டானடா என்று சொன்னால் நீ நம்ப போவதில்லை. என்ன சொல்லுகிறான்? நான் நண்பன் என்று நம்பியவன் துரோகம் செய்து விட்டானா? அப்படி இருக்க முடியாது. நானும் அதைத்தான் நினைத்தேனடா. நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைத்து விட்டான். என்னவோ அனாதை என்று சொல்லி ஆதரவு தேடி வந்தவன் அடைக்கலம் கொடுத்து விட்டாய். அடைக்கலம் கொடுத்து அன்பு காட்டி நம்பினாயே அவனே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டானடா. நீ என்ன சொல்லுகிறாய்? உனக்கு இந்த பைத்தியமா குடித்து விட்டு வந்து ஏதேதோ அலட்டுகிறாய். குடித்து விட்டு ஏதோ அலட்டுகிறாய். அடி அடிடா, நல்லா அடி. உங்க ஆத்திரம் தீர்ப்பதைக்கும் அடி. ஆனால் நான் சொல்வது உண்மை. நான் எதற்காக உனக்கு பொய் சொல்ல வேண்டும்? எங்களை வாழ வைத்த தெய்வமே நீதாண்டா. என்னை மன்னித்து விடடா. செல்வத்தை ஏதேதோ கூறுகள் எனக்கு ஆத்திரத்தில் அடித்து விட்டா. மன்னித்து விடுறா. அப்படியெல்லாம் சொல்லாத. உன் உப்பை திட்டு வளர்ந்தவன் நீ அடித்தாலும் அதை அமிர்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் நாம் செல்வம் மாதிரி நோயாக மாற மாட்டேன். என்னதான் சொல்லுவேன்? செல்வம் எனக்கு துரோகம் செய்து விட்டாரா? என்னால நம்பவே முடியவில்லையடா. என் உயிரை காப்பாற்றி என் செல்வமா எனக்கு துரோகம் செய்தான். நம்ப முடியவில்லையடா. நம்ப முடியவில்லை. நீ நம்பித்தான் ஆகல் என்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய். கவி கனவிலும் நினைவிலும் கற்பனையிலும் கூட மஞ்சுளாவின் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். மஞ்சுளாவுடன் இருந்து உன்னை பிரித்து விட்டான். என் உயிரோடு கலந்திருந்த மஞ்சுளாவை பிரித்து விட்டான். ஆமாடா செல்வம். ஆமாடா, யார் சொல்லும் மக்களை உண்மைதான். நல்லவன் என்று நம்பி அவளை உனக்கு நச்சு பாம்பாய் மாறிவிட்டாண்டா. வாழை ஊற்றி பாம்பை வளர்த்தாலும் அது கொத்தத்தாண்டா செய்யும். செல்வத்தோட செயலை பார்த்து அதை நான் புரிந்துட்டா. நீ வேறு என்ன குழப்புகின்றாயே? உன்னை குழம்பி போக வைக்கணும் என்று நான் நினைக்கிறேன். இந்த குழப்பத்தில் இருந்து நீ விடுதலையாகணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையை சொன்னால்
நீ மஞ்சுளாவோ சிதத்தை இருக்கிறார். மஞ்சுளா சிதத்தை இருக்கிறாங்க. இருவரும் அவங்கள் இருவரும் கொஞ்சி குழாவுவதை, சிரித்து பேசி கும்மாளம் அடிப்பதை, கைகோத்து தீவதை நான் பார்த்து சகிக்க முடியாமல் தாண்டா வாங்கினேன். வேண்டாம், எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், என்னால் தாங்க முடியவில்லைடா. ஆண்டவனே, எத்தனையோ கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்திருந்தேன், அவையாவும் மணல் கோட்டைகளாகிவிட்டது. நான் கண்ட கனவுகள் யாவும் கற்பனையாக போகும் என்று நான் கனவிலே நினைத்து கூட பார்க்கவில்லையேடா. அந்த செல்வம் தாண்டா நண்பன் என்று சொல்லி நம்பிக்கை துரோகத்தை விட்டாரு. தப்பு அவன் மேலே இல்லை, மதன் என் காதல் கதையை சொன்னா காதல் யாரென்று அவனிடம் கூறவில்லையே, அது என்னோட தப்படா. ஆனாலும் மஞ்சுளா இப்படி செய்வாள் நான் கனவில் நினைக்கவில்லையடா. கனவில் நினைக்கவில்லை. மஞ்சுளாவின் மனதை மாற்றியதே செல்வம் தானே. வாழ்க்கையில் சில நடந்த அனுபவங்களை அவளுக்கு சொல்லி ஆறுதல் தேடுவது போல்